எப்பவும் ப்ளூ கலர்ல இருக்க வானம், ஏன் சூரியன் உதிக்கும் போதும், மறையும் போது மட்டும் ரெட்டிஷ் கலர்ல இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஈவன் வாரணமாயிரம் படத்துல கூட இத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான காரணம் சூரிய ஒளி பேசிக்கா ஒயிட் கலர் மாதிரி இருந்தாலும் ஒயிட் எல்லா கலரையும் உள்ளடக்கின கலர்ன்றனால சன்லைட்ல விப்ஜிஆர்னு சொல்லப்படுற 7 கலர்ஸுமே இருக்கும். இதுல ப்ளூ அண்ட் வயலட் மாதிரியான கலர்ஸுக்கு வேவ் லென்த்னு சொல்லக்கூடிய அலைநீளம் கம்மி. அதுவே ஆரஞ்சு ரெட் மாதிரியான கலர்ஸுக்கு வேவ் லென்த் அதிகம். சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஹாரிசான்னு சொல்லப்படுற அடிவானத்துல இருக்கும். அந்த டைம்ல சூரிய ஒளி அதிக தூரம் டிராவல் பண்ணி வரும். இந்த டிராவல்ல கம்மி வேவ் லென்த் இருக்க ப்ளூ அண்ட் வயலட் கலர்ஸ்லாம் எல்லா டைரக்ஷன்லயும் செதறி விழுகும். அதனால நம்மளால கிளியரா பார்க்க முடியாது. பட் வேவ் லென்த் அதிகமா இருக்க ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர்ஸ் செதறி விழுகாம நம்ம கண்களை வந்து ரீச் பண்ணும். இதனாலதான் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்ப வானம் ஒரு ரெட்டிஷ் ஆர் ஆரஞ்சு கலர்ல தெரியுது. அண்ட் பொல்யூஷன்னால நார்மல் ரெட் கூட இன்னும் டார்க்கரா தெரியுது. ஏதோ பிசிக்ஸ் கிளாஸ் கவனிச்ச மாதிரி ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோஸையும் பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.